ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட். என்ன சொன்னா? நீ குழந்தைய பாத்துக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுல இருக்கேன்னு சொன்னாலாம். அந்த நிஷா என்ன முட்டாளா? அவளுக்கு எதுவும் உண்மைன்னு தெரியாதா என்ன? யார் அவளை இத பத்தி எல்லாம் பேச சொன்னது? நீங்க எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ தானே, வெண்பாவை பாத்துக்கிறதுக்கு வந்தவ தானே. அததான் நிஷா சொல்லியிருக்கா. இதுல கோவப்பட என்ன இருக்கு? மல்லி, என்ன வெறுப்பேத்தாத. அது பழைய கதை, இப்ப அது உண்மை இல்ல. நீ நான் தொட்டு தாலி கட்டினவ, என்னோட வைஃப், நான் லவ் பண்றவன், என் உயிர்ல பாதி நீ. சரி, இப்பவே போய் இத தன்மையா சொல்லி ரேணுகாக்கு புரிய வைக்கலாம் வா. விடுங்க. ரேணுகா அக்காவுக்கு மனநிலை சரியில்லை. எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. அதனாலதான் நிஷாவும் அப்படி சொல்லியிருக்கா. அவங்க நார்மல் ஆயிட்டாங்கன்னு நமக்கெல்லாம் நம்பிக்கை வர வரைக்கும் ரேணுகா அக்காவுக்கு நான் எங்க குழந்தைய பாத்துக்க வந்தவளாவே இருந்துட்டு போறேன். வீட்டுக்கு வேலைக்கு வந்தவளாவே இருக்கேன். நீங்களும் என்ன அப்படியே நடத்துங்க விஜய். நோ மல்லி, என்னால அப்படிலாம் விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. விட்டுட்டு இருக்க முடியாதுன்னா மல்லி என்னோட வைஃப்னு சொல்ல போறீங்களா? நீங்க உண்மைய சொல்ல போறேன்னு சொல்லி அவங்க பழைய மாதிரி ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவ அப்படியெல்லாம் எதுவும் ஆக மாட்டா. ஆனா அத சாக்கா வச்சு பெரிய டிராமா கிரியேட் பண்ணி நம்ம நிம்மதியை கெடுத்துருவா விஜய். அதெல்லாம் இல்லாம அவளை விரட்டி அடிக்கணும்னு தான் எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருக்கேன். ரொம்ப யோசிக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கட்டும்னு தானே சொல்றேன். இல்ல மல்லி, ரேணுகா உன்னை சர்வன்ட் மாதிரியோ குழந்தைய பார்க்க வந்தவ மாதிரி ட்ரீட் பண்றதையோ என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, அனுமதிக்கவே முடியாது. அவன் நார்மல் ஆகுற வரைக்கும் இந்த குடும்பத்துல ஒருத்தி மாதிரின்னு சொல்லி வைக்கிறேன். குடும்பத்துல ஒருத்தினா என்னங்க அர்த்தம்? அந்த வார்த்தைக்கெல்லாம் ஏதாவது மீனிங் இருக்கா? குடும்பத்துல ஒருத்தினா என்ன உறவுன்னு கேட்க மாட்டாங்களா? இங்க பாரு மல்லி, மல்லி என் வாழ்க்கையில முக்கியமானவன் சொல்றேன். அவ இல்லாம என் வாழ்க்கை இல்லைன்னு சொல்றேன். என்னோட உயிரும் வெண்பாவோட உயிரும் மல்லி கிட்ட தான் இருக்குன்னு சொல்றேன். இப்படி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போறேன். ஆனா வேலைக்கு வந்தவன் உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கிறத மட்டும் என்னால வேடிக்கை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இல்லங்க, எனக்கு என்னமோ நிஷா சொன்னதுதான் சரின்னு படுது. நான் வெண்பாவை பார்க்க வந்தவளாவே இருந்துடுறேன். அதான் சேஃப்னு தோணுது. அது வரைக்கும் நமக்குள்ள நோ லவ்ஸ், நோ ரொமான்ஸ், நோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் ஆகுறது இல்ல. நீ ரேணுகா மேல அக்கறையா சொல்றதுனால தான் நான் சரின்னு யோசிக்கிறேன். இல்லன்னு வையே, மல்லி என் பொண்டாட்டி நான் ஓபன் பண்ணிடுவேன். வேணும்னா ரேணுகா முன்னாடி வேணா பட்டும் படாம இருக்கலாம். மத்த சமயத்துல இந்த மாதிரி தனியா இருக்கும் போது நீ எப்பவும் போல என்னோட 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 உங்களோட என்னோட பாத்தியா, இயற்கையே நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாத்தியா? பார்த்தேன். என்னோடனே ஏதோ சொல்ல வந்தீங்களே, அது என்னது? ரேணுகா இல்லாத நேரத்துல எப்பவும் நீ எனக்கு ஒய்ஃபா இருக்கணும்னு சொல்ல வந்தேன். ஓ, அதுக்குதான் இவ்ளோ பில்டப்பா? இதுக்குதான் நான் உங்க உயிர்ல பாதி, வாழ்க்கையே நீதானு அப்படி இப்படி கதையெல்லாம் சொன்னீங்களா? எல்லாமே ரொமான்ஸ் பண்ணதானா? அதுவும் உண்மை, இது உண்மைதான் மல்லி. அது என்னால நீ இல்லாமலும் இருக்க முடியாது, உன்னோட இந்த ரொமான்ஸ் இல்லாமலும் இருக்க முடியாது. ஆஹா, அப்படியா? அப்படிதான். அப்படியா? ரேணுகா அக்கா, இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இப்போ தெரியுதா உங்களோட வீரம் தைரியம் எல்லாம் எவ்வளவுன்னு? பக்கத்துல வந்துங்க, ஒத்த விழும். மல்லி 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 மல்லி, என்ன மல்லி? இரு மல்லி. ஐயோ, விடுங்க மல்லி, விடுங்க. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெற்றிடுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி, 27 கட்டணமில்லா வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் பல. 7996666663 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.